வணக்கம் நண்பர்களே, நம்ம மார்க்கெட் குரு சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த கீழே உள்ள ரெட் கலர் பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் காட்டக்கூடிய கம்பெனிகளை வெறும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான், முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற வீடியோ கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடி செக்டாரில் ஒரு மல்டிபேகர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி தொடர்ந்து 15 வருஷமாக இதில் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு மல்டிபேகர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி நேம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட். இது ஒரு டாடா குரூப்போட கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 12,21,373 கோடி. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,301 ரூபா. இதோட ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 36.7. இதோட புக் வேல்யூ 234 ரூபாயாக இருக்குது. இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 1.15%. இதோட ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி 48.9%. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 39.1%. இதோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. லாஸ்ட் 1 இயராகவே நல்லா குரோ ஆகிட்டு இருந்திருக்கு. 1 இயருக்கு முன்னாடி 2027 ரூபாயில் இருந்தது. இன்றைக்கி 3,301 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தோம்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி 1286 இருந்தது. இன்றைக்கி 3,301 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3 மடங்கு கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் மேக்ஸிமம் சார்ட்டில் பார்த்தோம்னா 2006 சார்ட் நம்மளுக்கு இதோட கிராஃப் இருக்குது. 2006 181 ரூபா இருந்தது. இன்றைக்கி 3,301 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 மடங்கு 15 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மேலும் கொடுப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனி ஒரு ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. லாஸ்ட் 3 வருஷமாக 37.41 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ். இதோட டிவிடெண்ட் பே அவுட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இது புக் வேல்யூவோட 14.13% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் கொஞ்சம் புவராக இருக்குது. இதோட காம்படிட்டர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி. இந்த எல்லா கம்பெனியை விடையும் மார்க்கெட் கேபிட்டலில் ரொம்ப அதிகமாக இருக்க கம்பெனி டிசிஎஸ் தான். இதோட இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா 2010 இருக்குது. நம்மளுக்கு 30,029 கோடியிலேருந்து இன்றைக்கி 1,64,177 கோடியாக உயர்ந்திருக்கு. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி இதோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 7,001 கோடியிலேருந்து இன்றைக்கி 32,430 கோடியாக கிராஜுவலாக உயர்ந்திருக்கு. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் லாஸ்ட் 10 வருஷத்துக்கு 19% இருந்திருக்கு. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 10 வருஷத்துக்கு 37% இருந்திருக்கு. இதோட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பார்த்தோம்னா 71.92% 2018 இருந்திருக்கு. அதே பர்சன்டேஜ் நியரஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ மார்ச் 2021 72.19% இருக்குது. எஃப்ஐஏயோட ஸ்டேக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய அளவுக்கு குறைக்கல அவங்க. டிஏஎஸோட ஸ்டேக் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட்டோட ஸ்டேக் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங்கும் சேமாக இருக்குது. ஐடி செக்டாரில் ஒரு டாப் மோஸ்ட் மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு
இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேரை பற்றி நியூஸ் வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.